மதுரை ஆதீனம் இன்று ஆஜராக சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு காணொலியில் ஆஜராகுவதாக மதுரை ஆதீனம் காவல்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில். மதுரை ஆதீனம் காவல்துறைக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு? இரு பிரிவினரிடையே வன்முறை தூண்டும் வகையில் விஷமத்தனமாக பேசிய வழக்கில் மதுரை ஆதீனத்துக்கு கடந்த 1ஆம் தேதி சென்னை சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் உடல்நிலையை காரணம் காட்டி தன்னால் வர இயலாது, வீடியோ கான்பரன்சிங்கில் ஆஜராகிறேன் என போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். போலீசார் இதை ஏற்க மறுத்துவிட்டனர். ஏனென்றால் ஏற்கனவே முதல் சம்மனை அவர் வாங்க மறுத்துவிட்டார். 2வது சம்மனை வாங்கி தற்போது இந்த வழக்கை நீர்த்து செய்வதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார் என்பதற்காக கட்டாயம் இந்த வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். கடந்த மே மாதம் சென்னை காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு சைவ சமய மாநாட்டில் பங்கேற்பதற்காக வந்த மதுரை ஆதீனம் உளுந்தூர்பேட்டை அருகே வந்தபோது அவருடைய காரும் மற்றொரு காரும் உரசியது. இந்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை அடையாளப்படுத்தி தன்னை கொலை செய்ய வந்தார்கள் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் தன்னை கொலை செய்ய வந்தார்கள் என பல்வேறு அவதூறுகளையும் பரப்பியிருந்தார். இது தொடர்பாக சென்னை கிழக்கு சைபர் கிரைம் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என, அதாவது கடந்த ஜூன் 30ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என முதல் சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் அந்த சம்மனுக்கு ஆஜராகவில்லை. இதையடுத்து 5ஆம் தேதி இன்று ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பியிருந்தார்கள் சைபர் கிரைம் போலீசார். இந்த நிலையில் வயது முதுமை, உடல்நிலையை காரணம் காட்டி தன்னால் வர இயலவில்லை என பல்வேறு காரணங்களை கூறி வீடியோ கான்பரன்சிங்கில் ஆஜராகிறேன் என போலீசாருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். ஆனால் போலீசார் இதை ஏற்க மறுத்துவிட்டனர். கட்டாயம் இன்று காலை சென்னை சைபர் கிரைம் போலீசில் ஆஜராக வேண்டும் என அவரது வழக்கறிஞரிடம் போலீசார் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.